கலைஞர் கருணாநிதி அவர்கள் 44 இயர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால தான் தமிழ்நாட்டில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த இம்பாக்ட்ல யார் பயனடைஞ்சாங்க, அது இம்பாக்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா, அது எதிர்க்கிறீங்களான்றது வேற. அரசியல் வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த பதவியை வந்து அவர் யாராவது கம்பல் பண்ணி எடுத்துக்க வைக்கிறாங்களா? அவரை விட நாலேஜபிளா, அவரை விட டெடிகேட்டடா இருக்கக்கூடிய பல திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ரைஸ் ஆக முடியல இல்லையா? ரைஸ் ஆனா என்ன ஆகுன்ற அந்த ஃபியர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 26 எலெக்ஷன்ல அவருக்கு சாதகமா இருக்க பல பேரை அவருடைய மினிஸ்ட்ரியில கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இப்பயே நிறைய ஃபிரிக்ஷன் இருக்கு பார்ட்டியில. ஏன் பார்ட்டியில ஃபிரிக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபிரிக்ஷன் ஃபேமிலிக்குள்ள. எவ்ரிபடி இஸ் நாட் கன்சிடரிங் as a competitor, no. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பவருக்கு வந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தான் பார்க்குறாங்க மக்கள். அப்புறம் சமூக நீதி இருக்கக்கூடிய கட்சியிலேயே இல்லைன்னா அப்புறம் சமூக நீதி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க? சும்மா வாய்ப்பு இல்லாத கட்சியில இருந்து எப்படி சம வாய்ப்பை மக்களுக்காக சேர்ப்பீங்க? ஸோ வி நீட் மோர் யங்ஸ்டர்ஸ் டு என்டர் பாலிடிக்ஸ். பட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கு. யங்ஸ்டர்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா? இருக்காங்க. என்ட்ரி இருக்கா? இல்லை. அப்போ யார் வந்து அந்த டேலண்ட்டை வந்து அறுவடை பண்ண போறாங்கன்றது தான் பாயிண்ட். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்காரு. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? டெஃபினட்டாக நவநீத், ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக டெபுட்டி சீஃப் மினிஸ்டருங்கிறது ஒரு உயர்ந்த பதவி. கன்சிடரிங் த ஃபேக்ட், உதயநிதி அவர்கள் வந்து இந்த பதவிக்காக எய்ம் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம். அவர் வந்து அந்த பதவியில் வந்து அரசியல் வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காருன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த பதவியை வந்து அவர் யாராவது கம்பல் பண்ணி எடுத்துக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரியில் திராவிட கழகத்துடைய ரோல், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. அப்போ திராவிட கழகத்துடைய இம்பேக்ட் ஆகப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. டிஎம்கேவுடைய மாடல் ஒரு திராவிட கழகத்துடைய மாடலுக்கு வந்து அவங்களுடைய மத எதிர்ப்பு கொள்கைகள், அதுவும் எஸ்பெஷலாக ஹிந்துவிசமை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது. அதில் டார்கெட் பண்ணும்போது 2 விதமாக பிரிச்சுக்கலாம். டார்கெட் பண்ணணும்னு பண்ணுறது, ரெண்டாவது ரெக்ரெசிவ் தாட்ஸை டார்கெட் பண்ணுறது. ஸோ ரெக்ரெசிவ் தாட்ஸை டார்கெட் பண்ணுறதை வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே அது தேவை, ஓகே ஃபைன், பட் பண்ணுறாங்க. பட்டு எதிர்க்கணுன்றதுக்காகவே எதிர்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கோயில் போகிறது அதெல்லாம் பழக்கம் இருக்குது. ஸோ தெர் இஸ் அ அப்ரோச் லெவல்லே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தாண்டி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச் லெவல்லே வந்து அவங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்களே அவங்களே வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொசிஷனிங் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணது வந்து அப்ரிஷியேட்டட். ஒரு தந்தையா தாண்டி, நான் தந்தையா பேசுகிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்லேருந்து பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து கட்சி அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அடுத்தது யார்கிட்ட கொடுக்கணும் போது டெஃபினட்டாக அவருடைய பையன்கிட்ட தான் கொடுக்கணும்னு இன்டென்ஷன் இருந்திருக்கும். பட்டு அதை பொசிஷன் பண்ணி கொண்டு வந்தார் இல்லையா? கரெக்டாக வந்து ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொண்டு வந்து அவரை ஃபஸ்ட்டு வந்து எம்எல்ஏ வாக்கி சேப்பாக் கான்ஸ்டிடுவன்சியில் வந்து நிற்க வச்சு அங்கே வந்து அவரை ஃபீல்டு ஒர்க் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவரையும் வந்து மக்களோட மக்களாக கொண்டு போய் சேர்த்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில் இருக்கணும், கட்சி வேலை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுதான் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் சினிமா நடிச்சிருந்தார். அவர் சினிமா வந்து பெருசாக சில சினிமா ஓடிச்சு, சில சினிமா ஓடலை. பட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வராரு. ஒரு பிஸ்னஸ், ரெட் ஜாயண்ட் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காரு. பேரலாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அந்த சினிமா துறையும் விடாமல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தார். எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆரம்பித்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வழியாக அவங்களோட சேர்ந்து பயணித்து சீஃப் மினிஸ்டர் ஆகி அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகி இந்த மாதிரி வந்து த ஸ்டோரி இஸ் இன்ஸ்பிரேஷனல் டெஃபினட்டாக. ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு க்ரக்ஸ் எடுத்து அவர் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுக்கிட்டு ரெண்டாவது வந்து எம்எல்ஏ பதவியில் நின்றுட்டு ஜெயிச்சது வந்து
ஹேட்ஸ் ஆஃப் டீம். ஏன்னா he has also done the field work. ரெண்டாவது வந்து 24/7 பார்ட்டி ஒர்க் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான எதிர்ப்பு, அதுக்கான விமர்சனங்களும் இருக்கு, அது வேற விஷயம். பட் இஸ் he ரியலி ஒர்க்கிங் ஃபார் த பார்ட்டி? பார்ட்டிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரா அப்படின்னா பார்ட்டிக்காக உழைச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா யூத் விங் பிரசிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து அதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்துனது. இப்போ சிஎம் அவர்கள் வந்து யூஎஸ் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, அப்புறம் போயிட்டு டாய்லெட் ஏரியாஸ், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ண விதம், F4 ரேசிங் நடத்தின விதம், அந்த கூலாக ஹேண்டில் பண்ண விதம், இதெல்லாம் அப்ரிஷியேட்டட். பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் மாதிரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரியும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரானா டைம் ஒன்லி ஹஸ் டு சே. அந்த அளவுக்கு விஸ்டம் வந்து டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய விஸ்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. காரணம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்லேருந்து வந்திருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருந்துக்கிட்டு அர்ஜுன் அண்ணாவுடைய அந்த மூமெண்ட்ல இருந்து 18 வருஷத்துக்கு கழிச்சு டிஎம்கே ஃபார்ம் பண்ணும்போது 33 years he became MLA, 44 years he became சீஃப் மினிஸ்டர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 44 years சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால தான் தமிழ்நாட்டில் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அந்த இம்பாக்ட்ல யார் பயனடைஞ்சாங்க, அந்த இம்பாக்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா, அது எதிர்க்கிறீங்களான்றது வேற. He has been relevant for the தமிழ்நாடு politics from the age of 44 years until his demise. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டையும் எஃபிஷியன்சியும் பாலிடிக்ஸை கொடுத்த ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். பட் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து அவரால் வந்து பொறுப்பு வந்து யங்ஸ்டராக எடுத்துக்க முடியல. பட் ஸ்டாலின் அவர்களால் எடுத்துக்க முடியலையே தவிர இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ டெஃபினட்டாக ஸ்டாலின் அவரோட சேர்ந்து உதயநிதி அவர்கள் பயணிக்கும் பொழுது நாளைக்கு வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப்லேருந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப் போகிறதுக்கான ஒரு சேலஞ்ச் இருக்காது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணி கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. ஜென்ரலாக அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது. அதில் வந்து பாராட்ட வேண்டியது வந்து ஸ்டாலின் அவர்களையும் துர்கா ஸ்டாலின் அவர்களையும், தாய் தந்தையை வந்து பாராட்டணும். காரணம் என்னன்னா அந்த பொசிஷனிங் கொடுக்கறது வந்து நாட் அ ஈஸி எக்ஸசைஸ் இந்த பார்ட்டி. செகண்டு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ரைஸ் ஆக முடியல இல்லையா? அதுக்கான ஒரு ரைஸ் ஆனால் என்ன ஆகுன்ற அந்த ஃபியர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் போல்னஸோட ஸ்டாலின் அவர்கள் இந்த தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கும் பொழுது அதுக்கான ஃபேவரபிள் என்விரான்மெண்ட்டையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போவார், எந்தெந்த ப்ரோக்ராமில் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் போவாருங்கிறத முடிவு பண்ணுற ஒரு டெலிகேட்டட் பவர்ஸையும் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஸ்டாலின், விச் இஸ் அ வெரி யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் இது கிடைக்காது. இப்போ நீங்கள் ஆந்திர பிரதேஷ் போய் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் he was not even the limelight of the politics. He may be from a political family. டெஃபினட்டாக பாலிடிக்ஸுங்கிறது உங்களுக்கு பிளட்ல இருக்கும், அது வேறு விஷயம். பட் அந்த ரேசிங் இந்த லீடர்ஷிப்புங்கிறத அவரால் எடுத்துக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து சந்திரபாபு நாயுடு கூட வந்து தன்னுடைய சன் நாரா லோகேஷ் அவர்களை கொண்டு வராரு பாலிடிக்ஸில். பட் அவராலேயே வந்து நாரா லோகேஷ் வந்து இப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. பட் ஆனால் கம்பேர் பண்ணுங்க, சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாருன்னா டெஃபினட்டாக வந்து அவரோட தந்தையாக செஞ்சு கொடுக்குறாரு. சார் அங்கே இப்படியும் பார்க்கலாம்ல சார், அவர் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து எதிர்க்கடுத்து வைக்க முடியாது. அவர் நீ தான் சிஎம், நீ தான் டெப்யூட்டி சிஎம் சொன்னால் நீ தான் ஆகணும் அப்படின்னு பார்க்கலாம்ல சார்? நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போகலாமே. எவ்வளோ அரசியல் குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா போயிடுறாங்க. சினிமா ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சினிமா துறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க படிச்சுட்டு அமெரிக்கா போய் இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, பைலட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே தந்தை வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனாலையோ பாலிடிக்ஸாக இருக்கிறதுனாலையோ வரக்கூடிய ஜெனரேஷனில் வந்து அதில் வரணுன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. பட் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸை டைம் ஒன்லி வில் சே. இப்போதைக்கு அவருக்கு அந்த பொசிஷன் கிடச்சிருக்கு, அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி தயார்படுத்திக்க போகிறாருன்றது தான் சக்ஸஸ் ஆஃப் டிஎம்கேவே. இப்போ டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் வந்ததுனால டிஎம்கே வந்து பிளவுபடுமானா ஸ்டாலின் வந்து பிளவுபடாமல் பார்த்துக்கிறத செஞ்சுப்பார். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃப்யூச்சரில் வந்து இதை ஹார்மோனியஸாக வந்து கொண்டு போகணுன்னாக்க 2026 எலெக்ஷனில் அவருக்கு சாதகமாக இருக்க பல பேரை அவருடைய மினிஸ்ட்ரியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போயே நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்குது பார்ட்டியில். ஏன் பார்ட்டியில் ஃப்ரிக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ஃபேமிலிக்குள்ளே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி மேடம் இருக்காங்க, அவங்க வந்து பார்ட்டியோட லீடர்ஷிப்பில் இருக்கணும் எய்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட பொசிஷன் இருக்கணும்னு கூட எய்ம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கன்வின்சிங் வந்து டெஃபினட்டாக நடந்தால் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்.
செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஃபியூச்சரில் டிஎம்கேவுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 2. இதில் என்னென்னா ப்ராக்ரஸ் நான் சொல்லும் பொழுது அந்த கட்சியுடைய கட்டுக்கோப்பாக வச்சிருக்கக்கூடியது வந்து சீனியர்ஸ் தான். அந்த சீனியர்ஸ் ஏன் கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க? கலைஞர் கருணாநிதிங்கிற பெரிய ஆளுமை இருந்ததுனால, அவர் கீழே இருந்ததுனால அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அக்செப்டபிளாக இருந்தார், அவர் எல்லாரையும் அனுசரித்து போனார், அதனால் கட்டுக்கோப்பாக இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சீரியஸ்னஸும் அந்த கட்டுக்கோப்பும் வச்சிருப்பாரா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் நம்மளால சொல்ல முடியும். அது இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாதான். இப்பயும் அவர் வந்து தன்னுடைய அப்பாவோட நிழலில் தான் இருக்கார், ஸ்டாலின் அவர்கள் நிழலில் தான் இருக்கார். அதனால் ஆஸ் அ ஸ்டேட் த பீப்புள் ஹவ் கிரேட்டர் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் பார்த்த ஸ்டேட்டு, கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்த ஸ்டேட்டு, ரெண்டாவது வந்து புருஷனை அம்மா அவர்களை பார்த்த ஸ்டேட்டு, எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த ஸ்டேட்டு, காமராஜரை பார்த்த ஸ்டேட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஆளுமைகள் முன்னாடி அண்ட் எவ்ரிபடி ஹேட் அ ஸ்டோரி, இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. எம்ஜிஆர் அவர்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, புருஷன் அம்மா அவர்களது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, கலைஞர் கருணாநிதி அவர்களது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இயக்கத்தில் வந்து கலைஞர் கருணாநிதியோடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஸ்டாலின் இயங்கி பல விஷயங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்காரு. மேயர் ஆகி ஸ்லோவாக தான் ஆல்சோ காட் எலிவேட்டட். ஒரே நாளில் பதவி அவர் கிடைக்கல இன்ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு. சார் இது எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெப்போட்டிசத்தை தாண்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தானே இப்போ அவர் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அவர் வந்து கருணாநிதி அவர்களோட தொகுதியில் நின்னனால தான் அவர் ஜெயிச்சார். இதே ஏதோ அவர் வேறு ஏதாவது தொகுதியில் போய் நின்று இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல வந்து அவர் வந்து எம்எல்ஏவா நின்று தோத்து அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சு வந்தார். அதே மாதிரி தான் ஆயிருப்பாரு, இல்லை அப்போ தான் களப்பணி செய்து வந்திருப்பாரு. இது நல்லா கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருந்து ஒரு தொகுதியில் போய் நிற்க ஜெயிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இது மாதிரி பொலிட்டிக்கல் ஷோ பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது சார். நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை. இப்போ நான் வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸை விரும்பாத ஒரு ஆள். பட்டு விமர்சனங்கள் வைக்கும் பொழுது நான் வச்ச விமர்சனங்கள் வந்து அவர் கிடைச்ச வாய்ப்பை பற்றி வச்சேன். அவர் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவரை விட நாலேஜபிளாக, அவரை விட டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய பல திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கிடைச்சிருக்கு? அந்த ஃபேமிலியில் பிறந்தனால கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த அரிய வாய்ப்பை உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்துவாரா மக்கள் நலத்துக்காகன்றது தான் பாயிண்ட். அது சிஎம் அவர்களே ட்வீட் பண்ணியிருந்தார். மக்களோட பணிகளை எப்படி செய்ய போறாருங்கிறது தான் அவர் ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை டெஃபினட்டாக எதிர்க்கணும். ஒரு குடும்ப வாரிசு அரசியல், இது வாரிசு அரசியல். ஏன் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டில் இல்லையா? உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லையா? ஏன் தமிழ்நாடு டிஎம்கேல இல்லையா? ஏன் டிஎம்கேல வந்து ஒரு 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 சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் வச்சு ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ சுயமரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு, அப்புறம் சமூக நீதி இருக்கக்கூடிய கட்சியிலேயே இல்லைன்னா அப்புறம் சமூக நீதி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க? சம உரிமை இல்லாத கட்சியிலேருந்து வந்துட்டு எப்படி சம உரிமை எடுத்து போய் சேர்ப்பீங்க? சம வாய்ப்பு இல்லாத கட்சியிலிருந்து எப்படி சம வாய்ப்பை மக்களுக்காக சேர்ப்பீங்க? அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுதான் செய்யுது. ஸோ அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எப்படி சொல்றதுன்னா லக் ஃபேக்டர் அப்படி கூட சொல்லலாம். ஏன் லக் ஃபேக்டர்? அந்த ஃபேமிலியில் பிறந்ததுனால தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சும்மா கிடைக்கல. அவரும் எலெக்ஷனுக்காக வாக் பண்ணியிருக்காரு. வீட்டில் உட்காந்துட்டே அவர் வந்து இந்த பொசிஷனுக்கு வரலையே, அப்படியும் வரல அவர். அப்போ மினிமல் எஃபர்ட்டோட மேக்ஸிமம் பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு மினிமம் பொசிஷன் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த வாய்ப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பயன்படுத்துவாருன்னு தான் எல்லாரும் நம்ம பார்க்குறோம். பாலிடிக்ஸில் காம்பீட் பண்ணுறவங்க உதயநிதி ஸ்டாலினோட வாரிசு அரசியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? யார் சிஎம்மா இருந்தால் எங்களுக்கு என்ன, யார் சிஎம்மா எங்களுக்கு என்ன? அரசியலில் போட்டி போடுறவங்க இப்போ பிஜேபியோ அதிமுகவோ இல்லை வேற ஏதாவது கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோ இல்லாட்டி சீமான் அவர்களோ என்ன சொல்லுவாங்க? டெஃபினட்டாக வந்து இது வாரிசு அரசியலுங்கிறத டெஃபினட்டாக விமர்சனம் பண்ணுவாங்க. அது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அது பொலிட்டிக்கல் காம்படிட்டிவ்னஸ். பட் தமிழ்நாடு மக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? என்ன புது ஸ்கீமை உதயநிதி அவர்கள் கொண்டு வர போறாரு? பிகாஸ் எவ்ரிபடி இஸ் நாட் கன்சிடரிங் as a competitor, நோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பவருக்கு வந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தான் பார்க்குறாங்க மக்களுக்கு. அப்போ இந்த சென்டிமெண்ட் ப்ரிவேல் ஆகும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கிட்ட எப்படி வந்து கனெக்ட் ஆகிக்க போறாரு? இது வந்து அவருக்கு வந்து கன்ஃபர்டு டெபுட்டி சிஎம்மா இருக்கிறத தாண்டி மக்கள் வந்து அவர் உண்மையாலே டெபுட்டி சிஎம்மா செயல்படுறாரு அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க போறாரு? நெக்ஸ்ட் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திருப்பி மினிஸ்டர்ஷிப் கொடுக்கும் பொழுது
அதுவும் அவருக்கு என்னமோ அவருக்கே வெயிட் பண்ணி ஒரு டெப்யூட்டி சிஎம் பொசிஷனை வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்துப்பேங்கிற மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா இல்லையா இன்னைக்கு? அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அந்த பர்செப்ஷன் கூட ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ஒன்று செந்தில் பாலாஜி வரதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப், இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை தவிர்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரே மேடையில் செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிறாருன்னா, இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் இந்த பர்செப்ஷனை புரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு. ஓகே, என்ன சொல்லியிருப்பாரு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து வெளில வந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மினிஸ்டர்ஷிப் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஓய்வு எடுங்க, அதுக்குள்ளே வந்து அடுத்த லீடர்ஷிப் இந்த மாதிரி உதயநிதி அவர்களே ஆக்கிறதோ இல்லாட்டி ரைஸ் பண்ணுறதோ அதை அவர் செஞ்சிருப்பார். ஸோ எதுக்காகனா பொலிட்டிக்கல் விஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் ஃபேக்டர் எடுத்து தலையில் போட்டுக்கூடாது இல்லையா? அப்போ அந்த நெகட்டிவ் ஃபேக்டர் வந்து அவருக்கு இப்போயே பதவி எடுக்கும் பொழுதே அந்த சென்டிமெண்ட்ஸ் புரியலன்னா, அப்போ வரக்கூடிய நாட்களில் அந்த பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு சபரீஷன் இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கு பிஆர்ஓன்னு ஒன்று வச்சுருக்காங்க. 2 கம்பெனி 2 ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. பெனின்சுலார் என்டர்பிரைஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சி வைஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இன்னொன்று நவநீத், பாலிட்டிக்ஸுங்கிறது முன்ன மாதிரி கிடையாது. இப்போலாம் பாலிட்டிக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனாகவே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மளோட இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க, சில பொலிட்டிஷியன்ஸ் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க எப்படி சார் பொசிஷன் பண்ணிக்கிறது, எப்படி வந்து ஸ்பீச் கொடுக்கறது, எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறது, அப்போசிங் பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது, எந்த பாயிண்ட்டை பிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்போஸ் பண்ணுறது, இல்லை எந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரூலிங் பார்ட்டியாக இருந்தால், அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏலேருந்து இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அதுவும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட வந்து அவங்களுடைய சஜஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் எப்படி இருப்பார் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொரு ட்ரெண்ட் நான் அப்சர்வ் பண்ணது, எதிர்க்கக்கூடியவங்களை வந்து ஸ்டேட் ஆக்ஷன் வழியாக கோயர்சிவ் ஆக்ஷன் வழியாக சப்ரஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறது தவறு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் அவரை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரையும் நண்பராக்குறது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் அவரோட கான்டாக்ட் இருந்திருப்பார். அது அவருடைய ஸ்டைல். காரணம் என்னென்னா, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிரிட்ஜை உருவாக்குறாங்க. கூட வந்து ஆமான்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிங்சா போடுறது. ஸோ எல்லாத்துக்கும் ஆமான் சாமி போட்டுட்டு இருக்கவங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள பப்ளிக்கில் யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறா, அதிகமாக யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறா, அவங்களோடலாம் மீட்டிங் நடத்தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வச்சுக்கிறது, கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தான் பாலிடிக்ஸ். கன்சென்சஸ் பில்டிங், இதுதான் கன்சென்சஸ் பில்டிங். இப்போ சோ ராமசாமி அவர்கள் எடுத்து பாருங்க, எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார், ஆனால் எல்லாருக்கும் நண்பராக இருப்பார். இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை வந்து இருக்க வேண்டியது அரசியலில் ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த கிரிட்டிசிசமை ஹேண்டில் பண்ணுறதுலையும் பாலிடிக்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜ் ஆவாரா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுப்பாரா, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களை வந்து அனுசரிக்கிறது மட்டும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் பண்ணணுங்கிற டிஸ்கஷனை கன்சென்சஸ் பில்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். ஸோ எப்படி எலெக்ஷன்ஸை வின் பண்ணுங்கிறது வந்து இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அதை ஹார்னஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு யூத் வந்து பாலிடிக்ஸில் வர்றதுக்கு ஒரு ரோல் மாடலாக பொலிட்டிக்கல் ஃபீல்டில் உதயநிதி ஸ்டாலின் அமைவாரா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும். டெஃபினட்டாக ஸ்டாலின் அவர்களும் சரி, தந்தையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் டெஃபினட்டாக வந்து அவர் வந்து நல்ல பொசிஷன் இருக்கணும், நல்ல பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இப்போ அவருக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் இருக்குது. அந்த பெஞ்ச் மார்க் ஆகப்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருந்தது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அது அவுட்பீட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின்ங்கிறவர் வந்து ஒரு பிராண்டாக டிஎம்கேல உருவாவாரா அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் கையில் தான் இருக்குது. அது யாரும் கொண்டு வந்து அந்த கிரேட்னஸை கொடுக்க முடியாது. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் உருவாக்கிக்கணும். பட் அவரோட அப்ரோச் ஆகப்பட்டது ஒரு நான் சீரியஸ் மோட்லேயே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டையர் ஃபார் பாலிடிக்ஸ். நீங்கள் டிஎம்கேன்னு எடுத்திங்கன்னா க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் அப்ரோச் பார்க்க முடியுது. பொலிட்டிஷியனாக கேஷுவல் அப்ரோச் வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதில் இந்த அட்டையர் சேஞ்ச் இதெல்லாம் ஏன் கன்சல்டிங் எடுத்துக்கிறாரா இல்லையா, இல்லை அவரே ஒரு அட்டையர் மைண்டில் வச்சு பண்ணுறாரு. ஆனால் டிஎம்கேன்னு சொன்னாலும் எல்லாரும் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூனிஃபார்மாக சிஸ்டமேட்டிக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோல் மாடல் பார்ட்டியே டிஎம்கே தான் இந்தியாவிலேயே இதுக்கு வேர்ல்டுக்கே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் ஆஃப் எவால்வ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்.
பட் அந்த மீட்டிங் சொன்னாலே டிஎம்கே தான் நம்பர் 1 வருவாங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுல. அந்த இடத்துல வந்து கேஷுவல் அப்ரோச் எந்த லீடர்ஸுமே எடுத்ததில்லை, இன்க்ளூடிங் ஸ்டாலின் அவர்களும் இது வரைக்கும். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் டெஃபினெட்லி ஐ திங்க் யூ வில் இம்ப்ரூவ் இந்த டேஸ் டு கம். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறதுக்கான டைம் நெக்ஸ்ட் 1.5 years அவர் பார்ட்டிக்குள்ளேயும் எப்படி பேர் வாங்குறாரு, மக்கள்கிட்ட எப்படி பேர் வாங்குறாரு, அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பாலிடிக்ஸில் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் எப்படி வளர்த்துக்க போகிறாரு, அது அவுட்புட்டாக மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாருங்கிறது தான் அவருடைய கிரேட் சேலஞ்ச். இதை தாண்டி சென்டரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு ஃபண்டெல்லாம் சென்டர் கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி நெகோஷியேட் பண்ண போகிறாரு, அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் சரி, இப்போ சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எஜுகேஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எப்படி செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒரு யங் டீமை எப்படி செட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் இது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துட்டு இருக்கு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு சி எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. சார் இதெல்லாம் இருக்க அடுத்து வரப்போகிற காலம்னு பார்த்தீங்கன்னா இளம் தலைவர்கள் நிறைந்த அரசியல் களமாக இருக்குது சார். ஒரு பக்கம் சீமான் அவர்கள், ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், ஒரு பக்கம் டிவிகே தளபதி விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்படி எல்லாருமே இளம் தலைவர்களாக இருக்காங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நவநீத், இது ஒரு நல்ல ட்ரெண்டு. இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு தான் எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் நடக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பேர் வாங்குவார், எந்த அளவுக்கு இன்ட்ரோச் பண்ணுவார் பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் டு சீ இஸ் இப்போ மாநாடு நடக்க போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் அவர் எந்த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கார். டிஎம்கே அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு அரசியல் பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் அவர் ரிலவெண்ட் ஆவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லா கட்சியிலுமே இளம் தலைவர் வந்துட்டாங்க. ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கும்பொழுது அந்த கட்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோக்கி போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வி நீட் மோர் யங்ஸ்டர்ஸ் டு என்டர் பாலிடிக்ஸ். பட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது. பட் யங்ஸ்டர்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா? இருக்காங்க. என்ட்ரி இருக்கா? இல்லை. அப்போ யார் வந்து அந்த டேலண்ட்டை வந்து அறுவடை பண்ண போகிறாங்கன்றது தான் பாயிண்ட். இந்த டேலண்ட் அறுவடை பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. சி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணும்போது மோஸ்ட்லி மீடியேக்கர்ஸ் வச்சு தான் ரன் பண்ணுறாங்க. ஏன்னா மீடியேக்கர் சொல்கிறத செய்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அதிமுகலேயே வந்து கால ஊழல் கல்ச்சரு. இப்போ அந்த கால ஊழல் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி டிஎம்கேக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா யாருமே காலை விழ மாட்டாங்க. எல்லாரும் சுயமரியாதையோட சம உரிமையோட ஷால்வு போட்டுப்பாங்க. அதோட வார்த்தைகளும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். பட் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை இப்போது காலில் விழுறது, தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களால் பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா கட்சியும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது இளம் தலைவர்கள் 40+ 50 கீழே இருக்கக்கூடிய யங் பீப்புளை எப்படி வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளே, நரேட்டிவ்க்குள்ளே, ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு பார்ட்டியோடைய சேலஞ்சுமே. இப்போ அதிமுக அடுத்த 2 இயர்ஸ்க்குள்ளே யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் இருக்காரு. பட் இஸ் அ செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிக்கல் லீடர். இப்போ சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும் ஹைலி எஜுகேட்டட், இஸ் ட்ரைங் டு மேக் இன்ரோட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸோட பவர் இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டினா அது தேவை. இப்போ ராகுல் காந்தி அவர்களே பார்த்தீங்கன்னா பல சீனியர்ஸை வந்து எப்படி வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து அமிச்சிட்டு யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நேஷனல் லெவலையும் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜேபிக்குள்ளேயும் அது ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் பிஜேபிக்குள்ளே லேட் ஆகுது ஆக்சுவலாக. இதான் உண்மை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓகே, பிகாஸ் இங்கே களம் வந்து நிறைய பேர் பிஜேபியில் இல்லாதனால இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் நேஷனல் லெவலில் பிஜேபியில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசாக இல்லை. எல்லாருமே 45, 50+ தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாரும் தான் முக்கியமான பொசிஷன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க, மினிஸ்டர்ஷிப்பில் கூட. அஃப்கோர்ஸ் முருகன் சார் வந்து அவர் யங்ஸ்டர், ஸோ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பட் மற்ற பார்ட்டிஸில் எல்லாமே எஸ்பெஷலாக அதிமுகவில் யங்ஸ்டருடைய ஈர்ப்பு இல்லாமல் இருக்குது அதிமுக. மேபி பிகாஸ் ஆஃப் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் வந்து அந்த பார்ட்டியில் வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் டிஎம்கேல இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த போட்டி ஆகப்பட்டது 2026 வந்து விஜயா உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிற மாதிரியான களத்தில் தான் அது மூவ் ஆகும். ஐ திங்க் டிஎம்கே இஸ் அட்வான்சிங் தேர் பொசிஷன். விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1.5 வருஷத்தில் பிராண்டிங் எக்ஸசைஸில் தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கு வருவார். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி நவனி.